கர்த்தர் நல்லவர். ஆமென். அப்படியே ஒரு நிமிடம் கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்ப்போமா? தேங்க்யூ ஜீசஸ். நன்றி ஆண்டவரே, உம்முடைய திருமுகத்தை பார்க்கிறோம் அப்பா. கர்த்தர் எங்கள் மத்தியில் இன்னைக்கு கடந்து வரும்படியாய் ஜெபிக்கிறோம். எங்களோட புத்தி பேசக்கூடாதப்பா, எங்களோட சுயம் பேசக்கூடாது ஆண்டவரே, எங்களுடைய அறிவு பேசக்கூடாது ஆண்டவரே, எங்கள் ஞானம் பேசக்கூடாது ஆண்டவரே. கர்த்தருடைய ஆவியானவர் பேசும்படியாய் ஜெபிக்கிறோம். நீர் பேசினால் உம்முடைய ஜனங்கள் பலனடைவார்கள் அப்பா. என்னுடைய சத்தத்தை கேட்டு சோர்ந்து போவார்கள் ஆண்டவரே. நீர் வந்து உம்முடைய ஜனங்களோடு கூட பேசும்படியாய் ஜெபிக்கிறோம். உம்முடைய மெல்லிய சத்தத்தை தொனிக்க பண்ணும். இயேசு கிறிஸ்துவின் உயிர் தெழுந்த நாமத்தில் பிதாவே, ஆமென். அல்லேலூயா. ஆதியாகமம் 24ஆம் அதிகாரம் 60வது வசனத்தை ஒருவர் வாசியுங்கள். ஆமென். அல்லேலூயா. இன்னொருவர் ஆதியாகமம் 22:18 வாசியுங்கள். போதும். பாருங்கள், எனக்கு பிரியமான தெய்வத்தின் ஜனமே, பாருங்கள், 2 வாக்குத்தத்தமும் ஒருபோல இருக்கின்றது. நான் எந்த வசனத்தை பேசுவது என்று சொல்லி 1-2 செய்திகளை நான் அப்படியே திருப்பி கொண்டிருக்கும் பொழுது அருமையான பாஸ்டர் அவர்கள் வந்து, என் சகோதரியே நீ கோடா கோடியாய் பெருகுவாயாக என்று சொன்னார்கள். அல்லேலூயா. நீங்கள் கோடா கோடியாக பெருகும் பொழுது அட்லீஸ்ட் லட்சமாவது கொடுப்பீங்கள்ல. ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென். பாருங்கள், இந்த 2 வாக்கு தத்தமும், முதல் வாக்கு தத்தம் ஆதியாகமம் 22ஆம் அதிகாரத்திலே தேவனாய் கர்த்தர் ஆபிரகாமை பார்த்து சொல்லுகிறார், உன் சந்ததியார் தங்கள் சத்துருக்களின் வாசலை சுதந்தரித்துக் கொள்ளுவார்கள். அல்லேலூயா. ஆண்டவர் ஆபிரகாமிடத்திலே சொல்லுகிறார், நீ ஆமென் என் சொல்லுக்கு கீழ்ப்படுந்தபடியால் நான் உன்னை பூமியில் உள்ள எல்லா ஜாதிகளை பார்க்கலும் உன்னை விசேஷித்த விதமாய் நான் ஆசீர்வதிப்பேன் என்று சொன்னார். அல்லேலூயா. அவருடைய வாக்கு தத்தங்கள் ஆம் என்றும் ஆமேன் என்றும் இருக்கிறது. அல்லேலூயா. தயவு செய்து இந்த வாக்கு தத்தத்தை, இந்த வார்த்தைகளை நீங்கள் கவனமாக கேட்கும் பொழுது கர்த்தர் உங்களோடு கூட பேசுவார். இந்த வார்த்தை ஆமென் பேசிக்கொண்டு இருக்கும் பொழுதே தேவனுடைய வல்லமை வெளிப்படும். அல்லேலூயா. உங்களுடைய சரீரத்துக்குள்ளாக இருக்கிற பலவீனங்களெல்லாம் ஆண்டவர் மாற்றுவார். இயேசு நல்லவர். ஆமென். ஆபிரகாமிடத்தில் ஆண்டவர் சொல்லுகிறார், உன் சந்ததியார் தங்கள் சத்துருக்களின் வாசலை சுதந்தரித்துக் கொள்ளுவார்கள். லாபான் தன் சகோதரியை பார்த்து சொல்லுகின்றார், 24ஆம் அதிகாரம் 60வது வசனத்திலே, என் சகோதரியே நீ கோடா கோடியாய் பெருகுவாயாக, உன் சந்ததியார் தங்கள் பகைஞருடைய வாசலை சுதந்தரித்துக் கொள்ளுவார்கள். அல்லேலூயா. பிரியமான தெய்வத்தின் ஜனமே, நாம் வாழ்கிறதான இந்த தேசம் நமக்கு அநேக சத்துருக்கள் நிறைந்ததாக இருக்கலாம். நமக்கு விரோதமானவர்கள் ஆட்சி செய்யலாம். வட இந்தியாவிலே பார்க்கும் பொழுது அநேகர் அடிக்கப்படுகின்றார்கள். ஊழியக்காரர்கள், சபைகள் உடைக்கப்படுகின்றது, சத்துருக்கள் பெருகி இருக்கின்றார்கள். இதன் மத்தியிலே தேவனுடைய வார்த்தை உங்களை பார்த்து சொல்லுகின்றது, ஆமென், உன் சந்ததியார் தங்கள் சத்துருக்களின் வாசலை சுதந்தரித்துக் கொள்ளுவார்கள். எத்தனை பேர் நம்புறீங்க? அல்லேலூயா. நான் பட்ட பாடுகள் என் பிள்ளைங்க பட போறதில்ல. என் சந்ததியார் ஆமென் சுதந்தரித்துக் கொள்ளுவார்கள். மோசே ஆண்டவருடைய சமூகத்திலே அநேக பாடுகளை பட்டு தேவன் மோசேயை அதிகமாக வனாந்தரத்திலும் அநேக கஷ்டத்துக்குள்ளாக நடத்தி அவனை ஊழியத்தின் பாதையிலே கொண்டு வந்தார். அல்லேலூயா. ஆனால் ஆமென் யோசுவாவை பார்க்கும் பொழுது அவர் சிம்பிளாக அந்த மோசே பட்ட பாடுகள் ஒன்றும் இந்த யோசுவா
பாடுபட்டதில்லை. ஆமென். அவன் தேவனுக்கு உன்னதமான ஒரு ஊழியத்தை செய்தான். அல்லேலூயா. இந்த வார்த்தைகளை பேசும் பொழுது அல்லேலூயா, தேவனுடைய ஆவியானவன் இருதயத்திலே அதை சொன்னது நிமித்தமாக நான் சொல்லுகிறேன். அல்லேலூயா. பாடுகள் நிறைந்த ஊழியத்தை செய்கின்ற என் அன்பு போதகரே, ஆமென், நீங்க மோசே போல கடினமாக கண்ணீரிலும், ஆமென், thank you Lord, thank you Jesus name. ஓ, தேவ ஆவியானவர் வல்லமையோடு கூட இந்த இடத்துல, ஆமென், அவர் அசைவாடுவதை நான் பார்க்கிறேன். ஓ, தேவ ஆவியானவர் மத்தியிலே வந்திருக்கிறதை நான் பார்க்கிறேன். ஆமென். நீங்கள் பட்டினியிலும் வறுமையிலும் கண்ணீரிலும் இயலாமையிலும் உங்களுக்கு இருக்கிற, ஆமென், பலத்தெல்லாம் செலவு செய்து ஊழியம் செய்தீர்கள். அல்லேலூயா. மோசே போல உங்கள் சந்ததியார், உங்கள் பிள்ளைகள், அல்லேலூயா, அந்த யோசுவாவை போல எழுந்து நிற்பார்கள். அல்லேலூயா. ஆண்டவர் மகிமையான காரியங்களை செய்கிறவர். தேவன் மகிமையான காரியங்களை செய்கிறவர். நீ எண்ணுவதற்கும் நீ வேண்டுவதற்கும் மிகவும் அதிகமாய் அவர் கிரியை செய்கிற தேவன். நீ 1 கேட்ட 5 கொடுக்கிற தேவன். அல்லேலூயா. உன் சந்ததியார் தங்கள் சத்துருக்களின் வாசலை சுதந்திரித்துக் கொள்ளுவார்கள். அல்லேலூயா. பிரியமான தெய்வத்தின் சனமே, தேவனுடைய வார்த்தையை நீங்கள் கவனமாய் கேட்கும் பொழுது, தேவனுடைய வார்த்தையை நீங்கள் வாஞ்சையாய் கேட்கும் பொழுது, இந்த தேவனுடைய வார்த்தையை, ஆமென், இது என் தகப்பனுடைய வாயிலிருந்து வருகிற வார்த்தை என்று சொல்லி நீங்கள் கேட்கும் பொழுது, அந்த வார்த்தை உங்களுக்கு ஜீவனை இன்னைக்கு கொடுக்கும். அந்த வார்த்தை உங்களை பலப்படுத்தும். இந்த வார்த்தை உங்களை வாளாக்காமல் தலையாக்கும். நீங்கள் கீழாகாமல் மேலாகுவீர்கள். அல்லேலூயா. எரேமியா சொல்லுகிறார், ஆமென், உம்முடைய வார்த்தையை உட்கொண்ட பொழுது நான் பலனடைந்தேன் என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. யாரெல்லாம் இன்னைக்கு பலன் இல்லாமல் பலவீனத்தோடு வந்திருக்கின்றீர்கள், ஆமென், துக்கத்தோடு இந்த இடத்துல வந்திருக்கின்றீர்கள், வேதனையோடு கூட வந்திருக்கின்றீர்கள், இந்த இடத்துல எங்கள் பாக்கெட்டில் எங்களிடத்துல ஒன்றும் இல்லை, ஆமென், யோவானும், ஆமென், பேதுரும் சொன்னாங்க, அல்லேலூயா, பொன்னும் வெள்ளியும் எங்களிடத்தில் இல்லை, ஆனால் எங்கிட்ட ஒன்று இருக்கிறது, அது இயேசு கிறிஸ்துவின் நாமம். அல்லேலூயா. ஆமென். அல்லேலூயா. இந்த உலகம் கொடுக்க முடியாத சமாதானத்தை அந்த இயேசு கிறிஸ்து என்கிற நாமம் தர முடியும். அம்மா, உன் கணவன் செய்ய முடியாத காரியத்தை, உன் பெற்றோர் செய்ய முடியாத காரியத்தை, ஆமென், என் ஆண்டவர் உங்களுக்கு செய்ய முடியும். பிள்ளைகளே, ஆமென், தாய் தகப்பன் ஒரு அளவுக்கு தான் உங்களை படிக்க வைக்க முடியும். ஆமென், அதற்கு மேலாக ஆண்டவர் செய்வார். ஆமென். இந்த வேதாகமத்தை படிக்கும் பொழுது ஞானம், அறிவு ஆகிய பொக்கிஷங்கள், ஆமென், அதற்குள் அடங்கி இருக்கிறது என்று வேதவசனம் சொல்லுகின்றது. வேதத்தை படிக்கும் பொழுது, தேவனுடைய வார்த்தையை நீங்கள் உட்கொள்ளும் பொழுது, உங்களுடைய அறிவுக்கும் புத்திக்கும் எட்டாத காரியங்களை ஆண்டவர் செய்வார். அல்லேலூயா. இந்த வேதத்தை நேசித்தால் மிகுந்த சமாதானம் உண்டு. அல்லேலூயா. இந்த வார்த்தைகளை நீங்கள் காத்து நடந்தால் உங்கள் பிள்ளைகள் வழி தப்பி போவதில்லை. இந்த வேதாகமத்தை நாம் அதிகமாக படிக்க வேண்டும். தேவாவிய நல்லவர். அல்லேலூயா. அவர் மகிமையான காரியங்களை இன்னைக்கு உங்களுக்கு செய்வார். பிரியமான தெய்வத்தின் சனமே, உன் சந்ததியார் தங்கள் சத்துருக்களின் வாசலை சுதந்திரித்துக் கொள்ளுவார்கள் என்று சொல்லி, ஆமென், ஆபிரகாம் இடத்துல ஆண்டவர் வாக்கு பண்ணினார். ஆமென். எசேக்கியேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 33ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தை ஒருவர் தயவு செய்து எனக்காக வாசியுங்கள். பிரியமான தெய்வத்தின் சனமே, என் ஆண்டவராகிய தேவன் ஆபிரகாமிடத்திலே சொல்லுகின்றார், உன் சந்ததியார் தங்கள் சத்துருக்களின் வாசலை சுதந்திரித்துக் கொள்ளுவார்கள் என்று. அது மாத்திரமல்ல, நீ என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்தபடியால் பூமியில் உள்ள சகல ஜனங்களும் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும். அல்லேலூயா. பிரியமான தெய்வத்தின் சனமே, பாருங்கள், எசேக்கியேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகத்தில் வாசிக்க கேட்டோம், ஆபிரகாம் ஒருவனாயிருக்கையில், அல்லேலூயா, ஆண்டவருக்கு தேவை ஒரு மனிதன் தான்.
அல்லேலூயா. நான் தேசத்தை அழிக்காதபடி திறப்பில் நிற்கத்தக்கதாக ஒரு மனுஷனை தேடினேன் என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. பிரியமான தெய்வத்தின் சனமே, ஒருவேளை நீங்கள் சொல்லலாம், என் குடும்பத்தில் நான் ஒருவன் தான் வேலை செய்கிறேன், நான் தனியாக கிடந்து கஷ்டப்படுகிறேன், எனக்கு யாருமே உதவி செய்யவில்லை, உதவி செய்ய எனக்கு யாருமே இல்லை, நான் தனியாக இருக்கிறேன், நான் ஒருவனாக இருக்கிறேன் என்று நீங்கள் புலம்பக்கூடியவர்களாக இருக்கலாம். எனக்கு உதவி செய்ய யாருமே இல்லை என்று சொல்லி நீங்கள் நினைக்கலாம். இந்த தேவனுடைய வார்த்தையை நீங்கள் படிக்க ஆரம்பித்து கர்த்தருடைய வார்த்தையின்படியே நீங்கள் நடக்க ஆரம்பிக்கும் பொழுது, நீங்கள் தனிமையாக இருந்தாலும் சரி, நீங்கள் ஒருவராக இருந்தாலும் சரி, அல்லேலூயா. இதற்காக ஒரு குடும்பத்தில் 10 பேர் வேலை செய்து 10 சம்பளங்கள் வேணும் என்று சொல்லி வேண்டாம் என்று சொல்லவில்லை. ஆனால் அது தான் இருக்க வேண்டும் என்ற அல்ல, ஒரு சம்பளம் வாங்கினாலும் போதும். அல்லேலூயா. அது தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்டதா இருந்தால் அது நிச்சயமாக உங்களை உயர்த்தும். பிரியமானவர்களே, அல்லேலூயா. ஆபிரகாம் ஒருவனாயிருந்த பொழுது அவனை ஆசீர்வதிக்கிறார். அல்லேலூயா. தேவனோடு கூட நாம் இருக்கக்கூடியவர்களாய் இருக்க வேண்டும். யோவான் 15ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கின்றது, நீங்கள் என்னிலும் என் வார்த்தை உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் வேண்டிக் கொள்ளுவது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும். அல்லேலூயா. என்ன நீங்க நினைத்தாலும் சரி, நீங்கள் தேவனோடு கூட இருக்கணும். அல்லேலூயா. உம்மோடு இருப்பதுதான் என் உள்ளத்தின் வாஞ்சையா, உம் சித்தம் செய்வதுதான் இதயத்தின் ஏக்கமையா. சொல்லுங்களா? ஆண்டவரே, நான் உம்மோடு கூட இருக்கணும், உம்மோடு கூட வாழணும் ஆண்டவரே, உமக்கு பிரியமானதை நான் செய்யணும் ஆண்டவரே. எத்தனை பேர் சொல்லுவோங்க? நீங்கள் எனக்கு போதும் ஆண்டவரே. இந்த உலக மேன்மை அல்ல, உலக சம்பத்து அல்ல, இந்த உலகத்துக்கு பின்னாடி நான் போக மாட்டேன் ஆண்டவரே. எனக்கு நீர் மாத்திரம் போதும். தயவுசெய்து எல்லாரும் கொஞ்சம் பாருங்க, நான் எப்படி நடந்து கொண்டு இருக்கிறேனோ, எதை கடைபிடிக்கிறேனோ அதைத்தான் நான் உங்களிடத்தில் பேசிக்கொண்டு இருக்கிறேன். எனக்கு அன்பான தெய்வத்தின் சனமே, மத்தேயு ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகின்றது, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம் உங்களுக்கு கொடுக்கப்படும். அல்லேலூயா. தேவனுடைய நீதியை நம்மை தேடணும். இன்னைக்கு உலகம் மோசமாய் போய் கொண்டு இருக்கின்றது. தற்பிரியராயும் பணப்பிரியராயும் கொடுமை செய்கிறவர்களாகவும் வஞ்சகம் பண்ணுகிறவராகவும் களவு செய்கிறவர்களாகவும், இது எங்கேயோ இருக்குன்ட்டு, எந்த மதத்திலேயோ இருக்குன்ட்டு கிடையாது, நமக்குள்ளே இருக்கிறது. எவ்வளோ ஒரு நாள் போய் பேசுகிறோம், எவ்வளோ ஈஸியாக போய் சொல்கிறோம், ஈஸியாக மற்றவங்களை காயப்படுத்துகிறோம். நடக்காததே சொல்லலை. பிள்ளைங்க அப்பா அம்மாட்ட போய் சொல்லும், மனைவி புருஷன்கிட்ட போய் சொல்லுவாங்க, புருஷன் மனைவி கிட்ட போய் சொல்லுவாங்க. பிரியமான தெய்வத்தின் சனமே, ஒரே ஒரு வாழ்க்கை தான், அது ஆண்டவருக்காக செய்கிறது மட்டும்தான் அது நிலைத்திருக்கும். அல்லேலூயா. நீங்கள் கடன் வாங்கி வீட்டை கட்டி அதை செஞ்சு இதை செஞ்சு செய்ய வேண்டான்னு சொல்லலை. இதெல்லாம் நிலைத்திருக்காது, இதெல்லாம் அழிந்து போகக்கூடியது. அல்லேலூயா. என் ஆண்டவருக்காக நீ ஒரு ஸ்டெப்பு நடந்தால், ஒரு ஆத்துமாதாயம் செய்தால் அது நிலைச்சிருக்கும். அல்லேலூயா. எல்லாத்திற்கும் மேலானது ஆண்டவருடைய வேலையை செய்வது தான், தேவனுடைய அல்லேலூயா, தேவனுக்காக நடப்பது தான். நீங்கள் தேவனுடைய சமூகத்தில் நின்றால் போதும். அல்லேலூயா. ஆபிரகாம் ஒருவனாயிருந்த பொழுது, அல்லேலூயா, ஒரு மனுஷனை வைத்து ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்தாரே. நீங்கள் இத்தனை பேர் இருக்கின்றீர்கள். அல்லேலூயா. இந்த தேசம் உங்களுடைய கரங்களிலே
இருக்கிறது. அல்லேலூயா. உன் சந்ததியார் தங்கள் சத்துருக்களின் வாசலை சுதந்தரித்துக் கொள்ளுவார்கள். அல்லேலூயா. இயேசு நல்லவர். ஆமென், ஆமென். இந்த இடம் உங்களுக்கு சத்துருக்கள் நிறைந்த இடமா இருக்கும். அல்லேலூயா. இருக்கலாம். ஆமென், அல்லேலூயா. நீங்க எல்லாம் சுதந்தரித்துக் கொள்ள போறீங்க. அல்லேலூயா. நீங்க நடக்கும்போது ஆண்டவர் சுதந்தரித்துக் கொள்ளும்படியாய் செய்வார். கர்த்தர் செய்வார். அல்லேலூயா. ஆண்டவர் செய்வார். அவர் சொல்லியும் செய்யாதிருப்பாரோ? He will do it. He will do it. நிச்சயமாக செய்வார். நிச்சயமாகவே முடிவு உண்டு. உன் நம்பிக்கை வீண் போகாது. பிரியமான தெய்வத்தின் ஜனமே, என் ஆண்டவராகிய தேவன் ஆபிரகாமிடத்தில் சொன்னார், உன் சந்ததியார் தங்கள் சத்துருக்களின் வாசலை சுதந்திரித்துக் கொள்ளுவார்கள். ஆமே. லாபான் தன் சகோதரியை பார்த்து சொன்னேன், சகோதரியே, நீ கோடா கோடியாய் பெருகுவாயாக. உன் சந்ததியார் தங்கள் பகைஞருடைய வாசலை சுதந்திரித்துக் கொள்ளுவார்கள். எத்தனை பேர் நம்புறீங்க? அல்லேலூயா. நான் ஆபிரகாமினுடைய சந்ததி, தேவனுடைய பிள்ளை. அல்லேலூயா. அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேரோ அத்தனை பேரும் அவருடைய பிள்ளைகளாகும்படி அதிகாரத்தை கொடுத்தார். அல்லேலூயா. ஆபிரகாம் இடத்தில் அந்த வாக்கு பண்ணுகிறார். அல்லேலூயா. உன் சந்ததியார் தங்கள் சத்துருக்களின் வாசலை சுதந்திரித்துக் கொள்ளுவார்கள். அல்லேலூயா. ஜஸ்ட் பிலீவ் த வேர்ட் ஆஃப் காட், ப்ராமிஸ் ஆஃப் த வேர்ட். அல்லேலூயா. அந்த வார்த்தையை நம்புங்க. அல்லேலூயா. அந்த வாக்குத்தத்தத்தை பிடிங்க. எல்லாரும் அப்படியே இருதயத்தில் அல்லேலூயா அந்த வாக்குத்தத்தத்தை நம்புறேன். என்னுடைய நீதியை நம்பல, என்னுடைய பரிசுத்தத்தை நம்பல, என்னுடைய ஜெபத்தை நம்பல. ஆமே. அந்த வாக்குத்தத்தை நம்புறேன். அல்லேலூயா. எத்தனை பேருக்கு புரிகிறது? ஆமே. இந்த வாக்குத்தத்தை மாறாத வாக்குத்தத்தம். அல்லேலூயா. பாருங்கள், ஆபிரகாம் இடத்துல ஆண்டவர் சொல்லுகிறார், உன் சந்ததியார் தங்கள் சத்துருக்களின் வாசலை சுதந்திரித்துக் கொள்ளுவார்கள். அல்லேலூயா. யோசேப்பு ஆபிரகாமுடைய சந்ததி. அல்லேலூயா. சொல்லுங்க ஆமென். அல்லேலூயா. எத்தனை பேருக்கு அது ஆமென் இந்த வார்த்தையை சொல்லும் பொழுது சந்தோஷம் வருகிறது? அல்லேலூயா. அந்த யோசேப்பு சத்துரு நிறைந்த ஆமென் ஆமென் எகிப்துக்கு போகிறார். அல்லேலூயா. அங்கு போய் பாடுகள் படுகிறார். அல்லேலூயா. ஜெயிலுக்கு போகிறார். அல்லேலூயா. சத்துருக்கள் நிறைய இருக்கிறாங்க. அல்லேலூயா. அவன் செய்யாததெல்லாம் சுமத்துகிறார்கள். அவன் சத்துருக்கள் நிறைய இந்த தேசத்தில் வாழுகிறார். எத்தனை பேருக்கு புரிகின்றது? அல்லேலூயா. ஆமென். அல்லேலூயா. ஆனால் அந்த வாக்குத்தத்தம் அப்படியே பின்தொடர்கிறது. அல்லேலூயா. ஆபிரகாம் இடத்துல சொன்ன வாக்குத்தத்தம் அந்த ஆமென் யோசேப்பை பின்தொடர்கிறது. அல்லேலூயா. அந்த யோசேப்பின் மேல் அந்த வாக்குத்தத்தம் இருக்கிறது. அல்லேலூயா. தேவனுடைய வார்த்தை சொல்லுகின்றது, கர்த்தர் அவனோடு கூட இருந்தார், அவன் காரிய சித்தியுள்ளவனாய் மாறினான். அல்லேலூயா. பகைஞர் நிறைந்த தேசம்தான். யாரும் அங்கு ஆறுதல் இல்லை. அவனுக்கு யாரும் உதவி செய்வதில்லை. அவன் தனிமையாய் இருக்கிறான். ஆபிரகாம் ஆமென் அவன் ஒருவனாயிருந்த பொழுது தேவன் அவனை அழைத்து அவனை ஆசீர்வதித்தார். அல்லேலூயா. இந்த ஆமென் யோசேப்பு ஒருவனாய் எகிப்து தேசத்துக்கு போகப்படுகிறான். ஒருவனாய் இங்கிருந்து தத்தளிக்கிறான். என் அன்பு மகளே, என் அன்பு சகோதரனே, நீ ஆண்டவரை ஏற்றுக்கொண்டது நிமித்தமாக பாடுபடுகின்றாயோ? ஆண்டவரை ஆமென் அல்லேலூயா இந்த வேதாகமத்தை சுமந்தது நிமித்தம் நீ பாடுபடுகின்றாயோ? தேவனுடைய வார்த்தை சொல்லுகின்றது அல்லேலூயா, அவரை பின்பற்றுகிறவன் அனுதினமும் தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு பின்பற்ற வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கின்றது. அல்லேலூயா. ஆமென். அல்லேலூயா. சொல்லுங்க, என்ன பாடுகள் வந்தாலும், என்ன ஆமென் வேதனை வந்தாலும் இந்த வேதாகமத்தை நான் ஒரு நாளும் கீழே வைக்க மாட்டேன். அல்லேலூயா. தெய்வத்தின் சனமே, ஆமென் இதே கிராமத்தில் இதே பகுதியில் ஆமென் பிறந்து வளர்ந்து அம்பநாடு எஸ்டேட்டுங்கிறதான எஸ்டேட்டில் வளர்ந்த நான் அல்லேலூயா இந்த ஆண்டவரை உறுதியாய் நான் பிடித்து கொண்டேன். தூத்துக்குடி பகுதியில் அநேக ஊழியங்களை செய்தோம். தூத்துக்குடி பகுதியில் 5 ஃபுல் நைட் ப்ரேயர். அந்த 18, 19, 20 வயசில், 20 வரல, அந்த 18, 19 வயசில் 5 முழு இரவு ஜபம். ஆமென். பெருமைக்கில்லை, எனக்காக வரும். அல்லேலூயா. ஆமென். வெள்ளிக்கிழமை சனிக்கிழமை அந்த முழு இரவு ஜபங்களை செய்துவிட்டு உறங்காம ஆமென் அப்படியே தெருமல் பவர் ஸ்டேஷன் தூத்துக்குடியில் வேலைக்கு நான் போவேன். அல்லேலூயா. என் ஆண்டவருக்காக எதையும் நான் இழக்க ஆயத்தமாக இருக்கிறேன். என் சரீரத்தை இழக்க ஆயத்தமாக இருக்கிறேன். இன்னைக்கு உன் வாழ்க்கையை குறித்து ஏங்கி கொண்டிருக்கிறாயோ?
கேள்விக்குறியா இருக்கிறாயோ? சொல்லுகிறதை, இந்த வேதம் சொல்லுகிறபடி நீங்கள் நடந்தால் உங்களுக்கு ஒரு நன்மையும் குறைபடவே படாது. அல்லேலூயா. அவர் நம்மை காக்கிற தேவன். அல்லேலூயா. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியும் தேடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம் உங்களுக்கு கொடுக்கப்படும். ஆலயத்தில் வருகிறது அல்லேலூயா தேவனை தேடுவதற்காகத்தான் இருக்கணும். தேவனுடைய ஆலயம் உங்களுடைய புத்தியை தெளிவிக்கக்கூடியது. அல்லேலூயா. இந்த தேவனுடைய ஆலயம் உனக்கு ஆறுதல் தரக்கூடியது. அல்லேலூயா. இந்த தேவனுடைய ஆலயம் ஆண்டவர் உனக்கு நன்மையை தரக்கூடியது. ஆமென். 5ஆம் சங்கீதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, நானோ தேவனுடைய ஆலயத்துக்குள் பிரவேசித்து பயபக்தியுடன் பணிந்து கொள்ளுவேன் என்று எழுதப்பட்டிருக்கின்றது. என் அன்பு சகோதரனே, சகோதரியே, நீ வந்திருக்க இந்த இடம் உன் புத்தியை தெளிவிக்கக்கூடியது. 73ஆம் சங்கீதம் வீட்டிலே சென்று வாசித்து பாருங்கள். சுத்த இருதயம் உள்ளவர் இஸ்ரவேலுக்கு தேவன் நல்லவராகவே இருக்கிறார் என்று ஆசாப்பு தொடங்குகிறார். 2வது வசனம் சொல்லுகின்றது, ஆனாலும் என் கால் சறுக்குதலுக்கும் தள்ளாடுதலுக்கும் சற்றே தப்பிட்டு என்று சொல்லுகிறார். என்ன சறுக்கிட்டு, என்ன தப்பிட்டாரா? 3ஆம் வசனத்திலிருந்து, துன்மார்க்கருடைய வாழ்க்கையை நான் ஆலோசித்து பார்க்கையில் அவர்கள் மேல் நான் பொறாமை கொண்டேன் என்று சொல்லுகிறார். ஆமென். என்ன பொறாமை கொண்டாரா? அவர்களுக்கு முடிவு பரியந்தம் இடுக்கணில்லை. அவர்கள் விரும்புகிறதிலும் அதிகமாய் நடக்கிறது. அவர்களுக்கு எண்ணுவதற்கு மேலாக செய்கின்றார்கள். ஆமென். இந்த துன்மார்க்கமாய் வாழுகின்றார்கள். இவர்கள் விரும்புகிறதிலும் அதிகமாய் நல்லா இருக்கிறாங்கன்னு சொல்லி அந்த புலம்புகிற ஆசாப், இதை உன்னதமானவருக்கு இதை குறித்து அறிவு உண்டோ என்று சொல்லுகிறார். ஆமென். பிரியமானவர்களே, இப்படி புலம்புகிறதான ஆசாப் இதை அறியும்படிக்கு நான் தேவனுடைய ஆலயத்துக்கு வந்தேன் என்று சொல்லுகிறார். ஆலயத்துக்கு வந்த உடனே ஆமென், அல்லேலூயா, ஆமென், அவன் கண்கள் திறக்கப்படுகின்றது. அந்த 73ஆம் சங்கீதத்தை வாசித்து பார்க்கும் பொழுது ஆமென், நிச்சயமாகவே முடிவு உண்டு. துன்மார்க்கரை சறுக்கலான பாதையில் நிறுத்துகிறீர். அல்லேலூயா. நீதிமான் 7 முறை விழுந்தாலும் அவன் எழுந்திருப்பான். அல்லேலூயா. எவ்வளவு தவறுகளை நம்முடைய வாழ்க்கையில செஞ்சிருக்கிறோம். இன்னைக்கு நாம் நிற்கிறோமே, அந்த கிருபை அவர் தள்ளிலையே, நம்மளை ஒதுக்கலையே. அப்பாவினுடைய அன்பு எவ்வளவு பெரியது. அல்லேலூயா. பாருங்க, அது 73ஆம் சங்கீதத்தில் பிற்பகுதியை வாசிக்கும் பொழுது ஆமென், எனக்கோ தேவனை அண்டிக் கொண்டிருப்பதே நலம் என்று சொல்லுகிறார். உடனே சொல்றாரு, பூலோகத்தில் உம்மை தவிர எனக்கு வேற விருப்பம் இல்லை. ஆமென், ஆமென், பரலோகத்திலும் உம்மை தவிர எனக்கு யார் உண்டு என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. ஆமென். உடனே அவருக்கு அது மாத்திரம் இல்லை, முதல்ல வந்து கன்ஃபியூஸ், அதுக்கப்புறம் முறுமுறுக்கிறாரு, அதுக்கப்புறம் தேவனுடைய ஆலயத்தில் போகிறாரு, அதுக்கப்புறம் விசுவாசிக்கிறாரு, கடைசியில் சுவிசேஷம் வரும், உமது சத்தியத்தை ஆமென் சொல்லி வருவேன்னு சொல்கிறார். அல்லேலூயா. ஆமென். புலம்புகிறவர்களுக்கு, ஆமென், கொஸ்டின்குரியா இருக்கிறவர்களுக்கு இந்த இடம் உங்களுக்கு விடுதலை தரக்கூடிய இடம். அம்மா ஒழுங்காக வந்துருங்க. ஆமென். 8:30 மணினா 8:30 மணிக்கு வந்துருங்க. தேவன் காத்திருப்பார். அல்லேலூயா. இந்த ஆலயத்திலே அவர் தங்கி இருப்பார். அல்லேலூயா. ஆமென், அல்லேலூயா. இந்த ஸ்தலத்தில் செய்யப்படும் விண்ணப்பத்திற்கு என் கண்கள் திறந்தவைகளும் என் செவிகள் கேட்கிறவர்களுமா இருக்கும். அல்லேலூயா. நமக்காக எல்லாம் செய்கிறவர். வாக்கு தத்தம். அல்லேலூயா. அந்த வாக்கு தத்தம் அப்படியே சுற்றி கொண்டு இருக்குங்க. அந்த வாக்கு, அந்த வேதத்தை நீங்கள் சுமப்பீர்கள் என்று சொன்னால், தேவனோடு கூட நீங்கள் இருக்கும் பொழுது அவர் அப்படியே உலாவி கொண்டு இருப்பார். அல்லேலூயா. நீங்கள் எங்கே போனாலும் கூட வருவார். அல்லேலூயா. நீங்கள் என்ன செஞ்சாலும் ஆமென், அல்லேலூயா. 1ஆம் சங்கீதம் அப்படி தான் சொல்லப்பட்டு இருக்கு, கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாக இருந்து இரவும் பகலும் தியானமாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான், அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். ஆமென், அல்லேலூயா. அவன் நீர்க்காலங்கள் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலையுதிராதிருக்கிற மரத்தை போல் இருப்பான். அல்லேலூயா. நம்ம செய்கிறதெல்லாம் வாய்க்கணுமா? தேவனோடு கூட நாம் இருக்க வேண்டும். அல்லேலூயா. தேவனோடு கூட எப்படி இருப்பது? ஆமென். சங்கீதக்காரன் சொல்லுகிறார், என் படுக்கையிலும் என் ராஜாமங்களிலும் நான் தியானித்து முறையிடுவேன். நீர் என் சத்தத்துக்கு செவியை நீர் கேட்பீர். ஆமென், அல்லேலூயா.
ஆமேன். எத்தனை பேருக்கு புரிகிறது? நீங்கள் நடக்கும்போது அந்த நினைவாக இருக்கணும். ஆமேன். தூங்கும்போது அந்த கண்டதை நினச்சிக்கிட்டு கண்ட இதையும் பார்த்துக்கிட்டு ஆமேன் யூடியூப்பு அது இதுன்னு ஆமேன் மோசமானதை பார்த்துக்கிட்டு போயிட்டு திருப்பி பிசாசு வந்துச்சுன்னு சொல்லாதங்க. தூக்கத்தில் அந்த கனவு வந்துச்சு, இந்த கனவு வந்துச்சுன்னு. ஆமேன். பெருமைக்குன்னு நான் சொல்லலை. தேவனுடைய மனுஷனாய் தேவனுடைய ஃபுல்ஃபிட்டில் நின்று நான் சொல்லுகிறேன். படுத்து 5 நிமிடத்தில் நான் தூங்கி விடுவேன். 5 நிமிஷம் ஆகுதோ தெரியல, இந்த சுவிட்சு போட்டு ஆஃப் பண்ணுற மாதிரி தான் படுத்தா தூங்கிடுவோம். அல்லேலூயா. படுத்துக்கிட்டு ரொம்ப நேரம் மொபைலை நோண்டிக்கிட்டு அல்லேலூயா. தூக்கம் வராமல் இங்கிட்டு திரும்பி அங்கிட்டு திரும்பாதங்க. அல்லேலூயா. இந்த கர்த்தருடைய வேதத்தை யாமை நேசிக்கிறவர்களுக்கோ மிகுந்த சமாதானம் உண்டு. அல்லேலூயா. என் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சீசர்களெல்லாம் தத்தளிக்கிறாங்க. அல்லேலூயா. அவர் நிம்மதியாக தூங்குறார். அல்லேலூயா. எவ்வளோ நல்ல தெய்வம். அல்லேலூயா. அதுபோல் நீங்கள் வாழலாங்க. என்னதான் பிரச்சனை நடந்தாலும் சரி நிம்மதியாக தூங்கலாம். அல்லேலூயா. உன்கிட்ட பணம் இருக்கோ இல்லையோ இந்த நிம்மதி இருக்கணும். அல்லேலூயா. தேவனுக்காக மாத்திரம் வாழ்ந்தார். அந்த வாக்குத்தத்தம் நிறைவேறிடுச்சு. யாருக்கு வாக்குத்தத்தம் நிறைவேறும்? அவருக்கு காத்திருக்கிறவர்களுக்கு, அவருடைய வார்த்தையை நம்புகிறவர்களுக்கு, அவரை நேசிக்கிறவர்களுக்கு, அவருடைய பாதையில் நடக்கிறவர்களுக்கு அந்த வாக்குத்தத்தம் நிறைவேறும். அல்லேலூயா. ஆபிரகாம்கிட்ட சொன்ன வாக்குத்தத்தம் இன்னைக்கு இங்கு உலாவிக் கொண்டு இருக்கிறது. அல்லேலூயா. ஓ ஹல்லேலூயா. உன் சந்ததியார் தங்கள் சத்துருக்களின் வாசலை சுதந்திரித்துக் கொள்ளுவார்கள். அல்லேலூயா. அந்த வாக்குத்தத்தம் அப்படியே உலாவிக் கொண்டு இருக்கிறது. சங்கீதம் 20:4 சொல்லுகிறது. என்ன வசனம் சொல்லுங்க? அவர் உன் மன விருப்பத்தின்படி உனக்கு தந்தருளி உன் ஆலோசனையெல்லாம் நிறைவேற்றுவார். இந்த வருஷம் இல்லை, போன வருஷம் ஃபேஸ்புக் லைவில் நாங்கள் போட்டுக்கிட்டு இருந்தோம். லைவ் போடும்போது எல்லாரும் சங்கீதம் 20 எடுத்து நாங்கள் எல்லோரும் வாசிச்சுட்டு எல்லாரும் சங்கீதம் 20:4 கையை வச்சு ஜெபம் பண்ணோம். ஜெபம் பண்ணிவிட்டு கடைசியில் அந்த பிள்ளை நியூ இயர் பிறந்த உடனே வாக்குத்தத்தம் கொடுத்துச்சு. எனக்கு வந்தது சங்கீதம் 20:4. எதை கை வச்சு ஜெபம் பண்ணுறோமோ அதை ஆண்டவர் தருவார். உண்மையாக சொல்கிறேங்க. அவர் ரொம்ப அன்புள்ளவர், அவ்வளவு நம்மளை நேசிக்கிறவர், நம்மோடு கூட பேச நம்மளோடு கூட நடக்க ஏங்குகிறவர். சொல்லுங்க ஆண்டவர்கிட்ட, லார்ட் ஐ லவ் யூ, ஜீசஸ் ஐ லவ் யூ, நான் நேசிக்கிறேன் சொல்லி பாருங்க. ஒரு நாளைக்கு 10 ட்ரிப்பாவது சொல்லுங்க, இயேசுவே உம்மை நேசிக்கிறேன், லவ் யூ டேடி, லவ் யூ டேடின்னு சொல்லுங்க. அவர் அப்படி ரொம்ப விரும்புவார். அல்லேலூயா. இந்த வேத வசனத்தின்படி பேசுகிறது தான் உண்மையான தீர்க்க தரிசனம். இந்த வேதம் ஆமேன். இந்த வேதம் எனக்கு மன மகிழ்ச்சியாக இல்லைன்னு சொன்னால் என் துக்கத்தில் அமிழ்ந்து போயிருப்பேன். இன்றைக்கி நாங்கள்லாம் அமிழ்ந்து போகலைன்னா இந்த வார்த்தை பேசுகிறதுனால தான், இந்த வசனம் பேசுகிறதுனால தான் இன்றைக்கும் ஓடுகிறோம், இன்றைக்கும் சந்தோஷமாக இருக்கிறோம். அல்லேலூயா. இந்த வசனம் அப்படியே நிறைவேறுகிறது. அல்லேலூயா. உன் சந்ததியார் தங்கள் சத்துருக்களின் வாசலை சுதந்திரித்துக் கொள்ளுவார்கள். நான் போன தேசம் சத்துரு நிறைந்த இடமா இருந்தது. ஆமாம், இந்த வாக்குத்தத்தம், அந்த வாக்குத்தத்தத்தில் உண்மையுள்ள தெய்வம் அல்லேலூயா அந்த தேசத்தில் என்னை சுதந்திரிக்கும்படியாய் உதவி செய்தார். எத்தனை நல்ல தெய்வம். அல்லேலூயா. அப்படியே எல்லாரும் எழுந்திருப்போமா? தேங்க்யூலா. நன்றி ஆண்டவரே. நல்ல கண்களை மூடி ஆண்டவரே. தேங்க்யூ ஜீசஸ். வாக்கு தத்தம் செய்த கர்த்தரே தேங்க்யூலோ. வாக்கை நம்பி வந்து நிற்கிறோம், வல்ல ஆவி மாறி ஊற்றுமே. உந்தன் வாக்கை நம்பி வந்து நிற்கிறோம், வல்ல ஆவி மாறி ஊற்றுமே. தேவனே நீர் நல்லவர் நல்லவர், தேவனே நீர் வல்லவர் வல்லவர். வாக்கை நம்பி வந்து நிற்கிறோம், வல்ல ஆவி மாறி ஊற்றுவே. உந்தன் வாக்கை நம்பி வந்து நிற்கிறோம், வல்ல ஆவி மாறி ஊற்றுவே. எல்லாம் சொல்லுங்களேன். ஆண்டவரே
இந்த வாக்குத்தத்தத்தை நம்பி வந்திருக்கிற ஆண்டவரே, தேங்க்யூ லார்ட். எல்லா வாய்களை திறந்து இயேசுவே, தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் சொல்லுங்க. எல்லாம் கூப்பிடுங்க. இன்னைக்கு தேவனுடைய வல்லமை இந்த இடத்துல இறங்கும், தேவனுடைய மகத்துவம் இறங்கும். ஓ ஹல்லேலூயா, நன்றி. நீ எதை விசுவாசித்து வந்தாயோ, எதை நம்பி வந்தாயோ, என் ஆண்டவர் உனக்கு அமுக்கி குலுக்கி சரிந்து விழும்படியாய் என் ஆண்டவர் ஆமென் தன்னுடைய பண்டக சாலையை திறப்பா. நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும் ஜோதிகளுடைய பிதாக்களிடத்தில் இறங்கி வருகின்றது. மகளே, நீ தேவனை நோக்கி ஆமென் அல்லேலூயா ஆனந்த சத்தமிடு. உனக்கு நன்மை வருகின்றது. ஆமென். உன் பிரச்சனைகள் மாறுகிறது, உன் வேதனைகள் மாறுகிறது, உன் கண்ணீரை ஆண்டவர் துடைக்கிறார். உன் துக்க நாட்கள் முடிந்து போகும். அல்லேலூயா. உன் கடன்கள் மாறும், உன் வேதனைகள் மாறும். அல்லேலூயா. ஓ, இந்த தேவன் உனக்கு நன்மை செய்கிறவர். அவர் நன்மை செய்கிறவராய் சுற்றி திரிந்தார். இயேசு நன்மை செய்கிறவர். எனக்கு நன்மை இல்லை, எனக்கு வாழ்வு இல்லை, எனக்கு யாரும் இல்லை, நான் தனியா இருக்கிறேன் என்று சொல்லுகிறாயோ? ஆபிரகாம் ஒருவனாய் இருக்கும் பொழுது அவனை ஆசீர்வதித்தார், அவனை பெருக பண்ணினார். அவனுடைய சம்பத்து பூமி தாங்க கூடாததா இருந்தது. இன்னைக்கு ஒன்றுமில்லாமல் இந்த இடத்துல வந்திருக்கின்றாயோ? நான் சொல்லுகிற தேவன் உனக்கு வாழ்வை தருவா, உனக்கு வாழ்வை தருவா, உனக்கு வாழ வைப்பார். அல்லேலூயா. இந்த தேசம் சத்துருக்கள் நிறைந்ததா இருக்கின்றதோ, நீ சிலதை சுதந்தரிக்க போகிறார், சிலதை பெற்றுக்கொள்ள போகிறார். விசுவாசிக்கிறவர்கள் கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்துங்கள், தேவனை மகிமைப்படுத்துங்கள். நீ சுதந்தரிக்க போகிறாய். சொல்லுங்க, நான் சுதந்தரிக்க போகிறேன். ஏ சத்துருவே, நீ நம்ம ஒன்னும் செய்ய முடியாது. இந்த பிள்ளைகளுக்கு விரோதமாய் போராடுகிற எல்லா அந்தகார கிரியைகள் வல்லமைகள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் அழிக்கப்படுவதாக ஆண்டவரே. சாபங்கள் மாறட்டும், கண்ணீர்கள் மாறட்டும், படிக்க முடியாத பிள்ளைகளுக்கு படிப்பு உண்டாகட்டும் ஆண்டவரே. வறுமை மாறட்டும், இந்த சபை ஆசீர்வதிக்கப்படட்டும். பெரிய கட்டடம் கட்ட கர்த்தர் கிருபை செய்யும்படியா ஜெபிக்கிறோம். அப்பா, உம்முடைய சமூகத்தில் தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம் ஐயா. என் கொடுத்த நேரத்துக்கா நன்றி ஆண்டவரே. சொன்ன வார்த்தையை சொல்லிவிட்டோம் ஆண்டவரே. பிள்ளைகள் உறுதியாய் பிடித்து வாழ தேவாவியன் உதவி செய்யும்படியா ஜெபிக்கிறோம். இந்த வார்த்தை 30, 60, 90 கிரியை செய்யட்டும் ஆண்டவரே. பலன் கொடுக்கட்டும் ஆண்டவரே. ஏ சத்துருவே, இந்த வார்த்தை இந்த பிள்ளைகளுடைய இருதயத்திலிருந்து நீ எடுக்க கூடாது என்று சொல்லுகிறோம். எல்லாம் முத்திரை பண்ணி ஜெபிக்கிறோம். உயிர் தெழுந்த இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள பிதாவே.